ராஜகண்ணப்பன் பச்சோந்திங்க. ராஜகண்ணப்பன் ஒரு பச்சோந்தி. ஏன்னு கேளுங்க. அது கேட்க மாட்டீங்கல்ல. கேளுங்க கேளுங்க. நீங்க கேட்டதே நான் நினைச்சுக்கிறேன். அவர் ஒரு கட்சியில நிலையா இருக்க மாட்டார். அவர் தனியா ஒரு கட்சி தொடங்குனா அந்த கட்சியிலும் இல்லை. அதிமுக போனாரு, அப்புறம் திரும்ப அதிமுக வந்தாரு, கட்சி தொடங்கினாரு, அப்புறம் திமுக போனாரு. இப்ப திமுகவில் போய் இது பண்ணிக்கிட்டு அது மாதிரி உரிமையில பேசுறது. அது ஒரு தலைமை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி கழக தொண்டர்களுடைய 2 கோடிக்கு மேற்பட்ட கழக தொண்டர்களுடைய பிரதான கட்சி. இந்த கண்ணப்பன் ராஜகண்ணப்பனை யாருக்குங்க தெரியும்? ஏங்க யாருக்காச்சும் கண்ணப்பன்னா யாருன்னு தெரியாது. அம்மா தான் அடையாளம் காமிச்சாங்க. புரட்சி தலைவர். இவர் சாதாரண ஒரு பழைய படம் இருக்குல்ல, புது படம் இல்லப்பா தம்பி. உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தினேன், புது படங்கள்லாம் ரிலீஸ் கிடையாது. அவர் புது படங்களை ரிலீஸ் பண்ண மாட்டார். பழைய படங்கள் இருக்குல்ல, வாங்கி மதுரையில சினிமா படம் அந்த விநியோகம் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்துல டூரிங் டாக்ஸிலாம் இந்த 3வது 4வது போகும்போது அந்த அந்த படங்கள் ரன் ஆகும்போது அப்ப அதைத்தான் விநியோகிச்சுட்டு இருந்தாரு. கொஞ்சம் குடுக்கல் வாங்க பண்ணிட்டு இருந்தார். சிவகங்கையில இருந்து வருவாரு, போவாரு, இங்கே இருப்பார். அந்த ராஜகண்ணப்பனை பதவி கொடுத்து 2 அதிமுக கட்சி தான். அம்மாவே அவரை இது பண்ணாங்க. அதே அம்மாவுக்கு எதிராக கட்சி தொடங்கினார். ஒரு கூட்டணி சேர்ந்து இந்த ரெட்டலையை முடக்கணும்னு நினைச்சார். அதனால ராஜகண்ணப்பன் பேச்செல்லாம் ஒரு பேச்சாக நீங்க எடுத்துக்கொள்ள வேணாம். அண்ணன் இன்னைக்கு கொள்கை தங்கமா. இன்னைக்கு ஏன் அவங்க வெறிச்சல் என்ன ராஜகண்ணப்பனுக்கு? இன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக போறானே, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு எரிச்சல்ல அவர் அப்படி பேசுறாரு. வேற ஒண்ணு அண்ணனை பத்தி நீங்க ஒன்னும் குறைய நினைக்கிற. நானும் குறைய சொல்ல இல்லை. நான் சொல்ல இல்லப்பா. நான் சொல்ல இல்லை. அவரெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆமா அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் இறக்கும்போதே பாத்தீங்கன்னா பெரிய அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? ராஜகண்ணப்பனா பெரிய பரம்பரையா வந்தவர் அப்படின்லாம் இல்லை. அரசியல் பரம்பரை அப்படிலாம் வருது கிடையாது. சாதாரண இதே ராஜகண்ணப்பன் உடுப்பி லாட்ஜில் உடுப்பி நம்ம பாத்தீங்கன்னா எக்மோர்ட்ட இருக்கு உடுப்பி. நம்ம சேடப்பட்டி முத்தையா அவர்கிட்ட காலை பிடிச்சிட்டு அழுத சீட்டு வேணும் அப்படின்னு. அதுக்கு முதல்ல ஒன்றிய செயலாளர் பதவியும் எடுத்துட்டாங்க. அதனால கேட்டவர் தான் ராஜகண்ணப்பன். அதெல்லாம் கால் பிடிக்கிறவரெல்லாம் போயிட்டு நீங்க எங்க போய் சொல்லக்கூடாது. எங்க அண்ணனை பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது. பொதுச் செயலாளர் பேசுறாருன்னு கேட்கக்கூடாது. இனிமேல் கேட்காதீங்கப்பா. ஆமா.